நம்ம இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டே 2 முடியும் போது சவுத் ஆப்பிரிக்கா லீட் பை 63 ரன்ஸ் தான் இருந்தாங்க. அதில் பேட்டிங் ஆனும்போது 93க்கு 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. டே 3 ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எப்படியாவது 20 ரன் வித்தியாசம் சுருட்டிட்டோம்னா நம்ம ஈஸியா ஒரு 80 ரன் லீடு இருந்தா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு போட்ட பிளான்ல கார்பன் பேஸ் அழகா நின்னுட்டாரு. நின்னதுனால கூடவே டெம்போ பவுமா கேப்டன்சி இன்னிங்ஸ் ஆட பும்ரானாலதான் விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பும்ரா போட்ட ஸ்பெல்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு கார்பின் போஸ். ஏன்னா இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பே அதிகமாயிடுச்சு. ஸ்பின்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள கொண்டு வந்தனால என்னமோ தெரியல கார்பின் போஸ் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. இல்லைன்னா இன்னும் டார்கெட் அதிகமா போயிருக்கும். ஏன்னா இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா டெம்போ பவுமா கேப்டன்சி இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடிட்டு இருந்தாப்புல. கார்பின் போஸ் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவா ஆடுவாருன்னு சொல்லி அந்த ஈடன் கடன் கொல்கத்தால யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. அதுக்கப்புறமா கார்பின் போஸ் அவுட் ஆனா என்ன டெம்போ போகுமா உயர கொடுத்து அங்க ஆடிட்டு இருந்தாரு. அவரோட எண்ணமெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி மேக், அதாவது மேக் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட எண்ணம் ஃபுல்லா இருந்தது. நாங்க 15 வருஷமா இங்க ஜெயிக்கவே இல்லை, எப்படியாவது இந்த மேட்ச் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா டெம்போ போகும் அனதர் எண்ட்ல வேடிக்கை தான் பார்த்தாருன்னு சொன்னேன். முகமது சிராஜை கொண்டு வந்து டெய்லண்டர்ஸை செமையா விக்கெட் எடுத்தாரு முகமது சிராஜ். அதாவது என்ன பண்ணணும்னு தெரியல. ஷேமன் கார்மர் அண்டு கேஸ் மகாராஜ் 2 பேர்த்தையுமே அப்சல்யூட்லி ரைட்டா நம்ம ஆளு பிக்கப் பண்ணாரு. 2 பாலுமே அவுட்ஸ்டாண்டிங் பாலு. ஒரு பால் ஸ்டெம்பை உடைச்சிட்டு போயிருச்சு ஷேமன் கார்மருக்கு. இன்னொரு பால் ஏர்கர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்ட் ஏர்கர் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஏரோ மார்க் எல்லாமே இருந்தது அந்த பால்ல சிராஜ் வீசுனதுனால. ஸோ இருந்ததுனால என்னமோ தெரில சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆல் அவுட் ஆனதுக்கு காரணம் டெய்லண்டர் விக்கெட்டை எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல முகமது சிராஜை உள்ள கொண்டு வந்து விக்கெட் எடுத்ததெல்லாம் ரிஷப் பண்டுக்கு பாராட்டக்கூடிய வகையில். பட் டீமே ஆல் அவுட் ஆனாலும் டெம்போ பவுமாவோட இன்னிங்ஸும் இன்னும் முடியல. 50 ரன் அடிச்சு அசால்ட்டா ஆடிட்டு இருந்தாப்புல டெம்பா பவுமா, அண்ணன் டெம்போ பவுமா போட்டார் ஒரு 50. லோயஸ்ட் இன்னிங்ஸ்ல லோயஸ்ட் கேமிங்ல ஈடன் கார்டன் மாதிரி ஒரு பிச்சிங் கண்டிஷன்ஸ்ல தலைமை யாருன்னு அந்த இதில் ப்ரூவ் பண்ணும் போது 50 அடிக்கும் போது ஒரு டிஃபெண்டிங் நாக் அப்படின்னா ஆனன் டேம்போ பவுமா இவர் 50 அடிச்சதுனால என்னமோ தெரில ஸ்கோரு 124 ரன்ஸ் டு வின் இந்தியாவுக்கு போயிருச்சு. ஏன்னா இவர் விக்கெட்டு அங்கேயே தூக்கி இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா 80 ரன் தான் டார்கெட் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு. அவர் அடிச்சதுனால என்னமோ தெரில ஸ்கோர் மடன்னு ஏறிடுச்சு. அதனால இந்தியாவுக்கு பெரிய ஒரு பலத்த ட்ரபிளா உருவாச்சு அந்த இடத்துல ஈடன் கடன்ல. சரி 124 தானே, வா பாத்துக்கலாம், சண்டை செய்யலாம், ஈஸியா நம்ம இந்த டார்கெட்டை பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியன் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே நினைச்சாங்க. ரிஷப் பண்ட் அதுக்கு ஊக்குவிக்கும் முறையில டீமை மோட்டிவேட் பண்ணாரு. 153 அவங்க அடிக்கும் போது நம்ம ஏன் ஒரு 124 ரன் அடிக்க முடியாதா? செகண்ட் இன்னிங்ஸ்ல டே 3 தானே, டே 4 டே 5 கிடையாது. ஸோ எப்படியாவது அடிக்கலான்னு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங்கிலேயே நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் மார்கஸ் ஜான்சன் ஓவர்ல ஒரே ரன்னுக்கு 2 விக்கெட் கொடுத்து இவர் 0க்கு போட்டலாம், அவர் 1க்கு போட்டலாம். என்னடா இது ஓப்பனிங் ஸ்கில்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால் பூர்லி அவுட் ஆஃப் தி ஃபார்ம் திஸ் செனாரியாக்கு. கேஎல் ராகுல் எப்பவுமே டிபெண்டிங் நாக்கம் ஸ்டார்டிங்கே இந்தியாவுக்கு கொடுப்பாரு. பட் அவரும் இந்த தடவை டக் அவுட் ஆனதுனால இந்தியா 1-2. அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக் முடியும் போது வாஷிங்டன் சுந்தர் 5 ரன்னுக்கும் த்ரூ ஜுரல் 4 ரன்னுக்கும் இந்தியா 10 ரன்னுக்கு 2 விக்கெட்டை விட்டு 7 ஓவர்ல இந்தியா நீட் பை 114 ரன்ஸ் டு வின் அப்படிங்கிற மாதிரி தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு
வாஷிங்டன் சுந்தரம் துருவ் ஜுரலும் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆளுக்கு 25 ரன்ஸ் ஆட் பண்ணும்போது சரி இவங்க 2 பேரும் எப்படியோ ஒரு 90+ அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஆல்ரவுண்டர் வச்சு கேமை நகர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா பேன்ஸ் மனசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. நீங்க ஏன்பா மகிழ்ச்சியில இருக்கிறீங்க, நாங்க கொடுக்குறேன் பார் சாக்கு அப்படிங்கிற மாதிரிதான் துருவ் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. பின்னாடியே இந்தியாவோட கேப்டன் அந்த மாதிரி நிலைமையில ஐசியூல இருக்கும்போது வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் கையோட சைமன் கார்பர் ஓவரில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது சும்மா பேச மறைச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ரிஷப் பண்ட் இந்த இடத்துல அடிக்கணும் அப்படிங்கிறமோ அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. ஆனா இந்த மெயின் விக்கெட் டாப் ஆர்டர் விக்கெட் எல்லாம் தூக்கணும். அப்ப சைமன் கார்பரோட கான்ட்ரிபியூட் வேற மாதிரி. போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்தாரு இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயே 4 விக்கெட் எடுத்து அண்ணன் டெம்ப பவுமாக்கு உறுதுணையா நின்னாரு பவுலிங்ல அப்படின்னு சேம் கார்பன். 36 வயசுல இவர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம ஆளுங்க 30 வயசு 28 வயசுல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 30 ரன்ல அவுட் ஆக மாறிட்டு கடைசி வரைக்கும் நிக்கணும் அந்த மெயின்லயே இருந்தாரு. பட் ஏடன் மார்க்கு என்ன பார்த்தாரு தெரியல, டெம்பா கூட நான் பவுலிங் வீசுற, வாசிய நான் தூக்கி எடுக்கிற, விக்கெட் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுலிங் கொடுத்து விக்கெட் எடுத்து 6 பாருங்க, அதெல்லாம் ஹைலைட்டு. அதுக்கப்புறமா பொறுத்தது போது பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேல் கேசவ் மகாராஜ் வீசினப்போ தொடர்ந்து 6 அடிச்சு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இவர் கடைசி வரைக்கும் நின்னா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம், டெய்லண்டரை வச்சு இவர் முடிச்சு காமிப்பாரு. ஏன்னா சுப்பன் கில் அவுட்டு, ஸோ அதனால 9 விக்கெட் தான் இருக்கணும், 2 விக்கெட்ல இவர் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பும்ரா டெய்லண்டரை வச்சு ஆடிட்டு இருந்தாப்ல. கடைசி அவரும் அவுட் ஆகி டெம்பா கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியானதுனால சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை போட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபைனலி சைமன் கார்மர் 4 விக்கெட் எடுத்து ஈஸியா அண்ணன் டெம்ப பவுமாவையும் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவையும் ஈஸியா வின் பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் டெம்ப பவுமாவோட வின்னிங் மோமெண்ட். சவுத் ஆப்பிரிக்கா வின் பை 30 ரன்ஸ். அண்ணன் டேம்பா பவுமாக்கு உறுதுணையா நின்றவங்க யாராருன்னா கேசவ் மகாராஜ், சைமன் கார்மர், மார்க்கஸ் ஜான்சன். ஏன்னா மாதிரி ஒரு வரவேற்பு. டேம்பா அந்த ஈடன் கார்டன்ல அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது இனிமேல் எந்த கண்ட்ரி போனாலும் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாப்புல. ஏன்னா ஒரு கம்பேக்கியா. ஆனா கடைசியா தோத்ததுக்கு அப்புறம் பும்ரா போய் டெம்பா கிட்ட ஒன்று சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன டெம்பா ஐசிசி வின் பண்றீங்க டைட்டில்ஸ் 25 வருஷத்துக்கு அப்புறமா, 15 வருஷத்துக்கு அப்புறமா எங்க ஹோம் ஸ்டேடியத்திலே போட்டு வச்சு செய்றீங்க, இந்தி வேற உனக்கு தெரியும், செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற, சரி கீப் இட் அப், இதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பும்ரா போய் டெம்பாட்ட சொல்லும்போது தேங்க்யூ பூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டு வின் டெஸ்ட் மேட்ச் இன் இந்தியா இன் 15 இயர்ஸ். அண்ணன் டேம்பா பவுமா அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன்சி இன்னைக்கு ஈடன் கார்டன் கொல்கத்தால பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணுவார்னு. ஆனா அதை நடத்தி காமிச்சு 15 வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியாவை ஹோம் ஸ்டேடியில தோக்க வச்சிருக்காப்புல அண்ணன் டேம்பா பவுமா. ஃபைனலி சவுத் ஆப்பிரிக்கா வின் பை 30 ரன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா லீடு 1-0 இந்தியாவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஸ்கோர் கார்டு. டே 3 ரிசல்ட்டை பொறுத்தளவு இந்தியா பெருசா இதுவும் அடிக்கல, 93 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுனால சவுத் ஆப்பிரிக்கா ஈஸி வின் ஆயிட்டாங்க. இந்த கொல்கத்தா ஸ்டேடியம் பிச்சிங் கண்டிஷன் வெரி பியூரா இருந்தது, பவுலிங்க்கு ரொம்ப சாதகமா இருந்தது, லோ ஸ்கோரிங்கே வேற மாதிரியா இருந்தது. ஃபைனலி என்னன்னா டெம்பா பாத்தீங்கன்னா எஸ் கேப்டனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 11 மேட்ச் ஆடி இருக்காப்புல. 11 மேட்ச்ல 10 மேட்ச் வின் பண்ண வச்சிருக்காரு டீம். ஒரே ஒரு மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி
கேப்டன்சி இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவரை டாலஸ்ட் கிடையாது, ஷார்ட்டஸ்ட்டு, குள்ள என்ன வேணா கிண்டல் பண்ணலாம். ஆனால் கேப்டன்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வேற மாதிரி தெரிஞ்சிருக்கிறாப்புல வெல்டெஸ்ட் சைடு. அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா அந்த மாதிரி ஒரு கம்பேக்கு. இந்த மாதிரி டெம்போ போகுமா, இந்தியாவை வீழ்த்துவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க, யாரெல்லாம் எதிர்பார்க்கலன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.